அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மலர்கிட்ட பாக்யராஜ் வந்து பேசுகிறாரு. என்ன மலரு, உன்கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்கிற மலரு, கண்டிப்பாக நான் உன் பேச்சு தான் கேட்பேன். எனக்கு உன்னை தான் பிடிக்கும் மலரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் அம்மா பேச்சு தான் கேட்பீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்கள் அம்மா எனக்கு என்ன தான் வேலை சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்கணுன்னு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இப்போ தான் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் காஃபி கொடுத்தேன். வந்த உடனே எனக்கும் காஃபி வேணும்னு கேட்குறீங்க. இப்படி ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மலரு, நீ வந்து ரேவதி கிட்ட வேற பேசின. என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிற. என் அம்மாவும் நீ வேலைக்கு போகலையா, மலர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இருந்தாலும் நீ என் மேலே ரொம்ப கோபமாக இருக்க. உங்ககிட்ட பேசி புரிய வைக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மலரு. எனக்கு நீ தான் மலரு முக்கியம். நான் உண்மையை தான் சொல்கிறேன் மலரு. உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் இருப்பேனா, உனக்காக பேசாமல் இருப்பேனா மலரு அப்படின்னு சொல்லும்போது, எப்போ எனக்காக சப்போர்ட் பண்ணீங்க, எப்போ எனக்காக பேசுனீங்க பாக்யராஜ்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உங்களுக்காக நான் வந்து ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்டுட்டு பொறுமையாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன். இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்கிறேன் உங்களுக்காக மட்டும்தான். ஆனால் நீங்கள் எனக்காக என்ன செஞ்சீங்க? எப்படியோ என் பிறந்தநாளைக்காக சந்தோஷமாக எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு நீங்கள் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போனீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்காக சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு இருக்கீங்க. இப்போவும் உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படி தானேன்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்கே ராஜலக்ஷ்மி வராங்க. என்ன மலரு, கிச்சனில் இருக்க வேலையை செய்யாமல் பாக்யராஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்க? என்ன பாக்யராஜ், உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. ஆமாம், என்ன பாக்யராஜ் கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிற? என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அத்தை, நான் உண்மையை சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன உண்மையை சொல்லிட்டு இருந்த? பாக்யராஜ் எப்பயுமே உன்னுடைய பேச்சு தான் கேட்குறான். இப்போ பாக்யராஜ் கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிற. இதெல்லாம் சரியில்லை மலரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, உங்ககிட்ட நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இனி கண்டிப்பாக பாக்யராஜ் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இப்போவும் அமைதியாக இருக்கீங்கல்ல? அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா, நான் மலர்கிட்ட தானம்மா பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் எனக்காக பேசலையே பாக்யராஜ் அப்படின்னு மலர் ரொம்ப கோவப்படுறாங்க. எப்போ பார்த்தாலும் மலர் நம்ம பேச்சை கேட்காம இப்படி பேசுகிறாளே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு பாக்யராஜ். அதனால் மலர்கிட்ட பேசி பார்த்தேன், எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு பாக்யராஜ். இங்கே ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க. என்னாச்சு, மலர் எதுக்கு இவ்வளோ கோவமாக பேசுகிறா? இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. அப்புறம் அழகுமதி மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவா. என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே இந்த மலர். பாக்யராஜ் கிட்ட இப்படி பேசுகிறதா, இவ்வளோ கோவமாக பேசுகிறதா? சரியில்லையே. பாக்யராஜ் பேச்சு தான் மலர் கேட்கணும். ஆனால் இங்கே பாக்யராஜ் மலர் பேச்சை தானே கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் சரியில்லையே. எப்படியாவது மலர்கிட்ட பேசி புரிய வைக்கணும். ஏன்னா மலர் எப்படி நம்ம பேச்சை கேட்குறாளோ அதே மாதிரி பாக்யராஜ் சொன்ன வேலையை மலர் செய்யணும். பாக்யராஜ் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மலரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. வந்துட்டேன் அத்தை, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, நான் கூப்பிட்ட உடனே நீ வரியான்னு பார்த்தேன். பாக்யராஜ் கிட்ட வேற கோவமாக பேசுனியா, அதான் கூப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிறேன்ல, அதான் இப்படி கூப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன செய்கிறது? நீ என்ன என் பையன் பாக்யராஜ் கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிற? பாக்யராஜ் சரியாக சாப்பிடாம நீ பேசவே மாட்டிக்கிறேன்னு அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். எதுக்கு இப்படிலாம் செய்கிறேன்னு கேட்குறாங்க. அத்தை, நான் என் வேலையை சரியாக செய்கிறேன். உங்கள் பையன் பாக்யராஜ் என்னை புரிஞ்சிக்கல, அவ்வளவுதான். நீங்கள் தானே சொன்னீங்க மலர்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கேன்னு. அதான் பாக்யராஜ் கிட்ட நான் பேசாமல் இருக்கேன், போதுமா அத்தை? இப்போவும் நான் உங்கள் பேச்சை தான் கேட்குறேன். உங்கள் பையன் பாக்யராஜ் கிட்ட நான் எதுக்காக பேசணும்? உங்களுக்கு தான் நான் சந்தோஷமாக பாக்யராஜ் கிட்ட பேசினா பிடிக்காதே அத்தை. சரியாக தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அப்படி இல்லையே, நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, உண்மையாகவே சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருந்தா அழகுமதி கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருப்பீங்களா? இல்லையே. அழகுமதி நம்ம வீட்டு மருமக. என்னதான் இருந்தாலும் அழகுமதி கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அழகுமதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தானே வேணும்னே பிரச்சனை செஞ்சீங்க. அதுக்கப்புறம் இப்போ சுரேஷோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தானே அத்தை தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க. அதே மாதிரி நான் பாக்யராஜ் கிட்ட இப்போ பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். உங்கள் பேச்சை கேட்டதால தான் பாக்யராஜ் கிட்ட பேசாமல் இருக்கேன், போதுமா அப்படின்னு மலர் பேசிட்டு போகிறாங்க. என்ன இந்த மலர் இப்படிலாம் பேசுகிறாளே, வர வர மலர் நம்ம பேச்சை கேட்காம ரொம்ப எதிர்த்து பேசுகிறாளே அப்படின்னு ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க. மலர் எப்படியாவது என் பேச்சை கேட்கணும், பாக்யராஜ் பேச்சையும் கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. இங்கே அழகுமதி சுரேஷ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சுரேஷ் வேலைக்கு போக முடியாமல் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அங்கே வந்து அழகுமதி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு மெதுவாக கேட்குறாங்க. அழகுமதி,
நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? உன்னால தானே ரொம்ப முடியாம வேலைக்கு போக முடியாம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதெல்லாம் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க. வீட்டில் தான் பிரச்சனை செஞ்ச, இங்கேயும் இப்படியா செய்வ அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நீங்க என்ன பேச வரீங்கன்னே எனக்கு புரியல. எப்பயும் போல பேசியிருந்தா பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க. இப்படிலாம் நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்களே! அதனால தான். வேணும்னே இப்படிலாம் செய்யலைங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நான் தான் வேணும்னே வந்து பேச வந்தேனா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? உன்கிட்ட சந்தோஷமா நான் பேசியிருக்கேனா? இல்ல நீ தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கிறியா? உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணேனே தெரியல. நான் தான் கஷ்டப்படுறேன். இப்பயாவது உன்னை புரிஞ்சுக்கிட்டு பேசலாம்னு நினச்சேன். ஆனா, இனி அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எதுக்கு வந்து பேசிட்டு இருக்க? ஆமா, உன் மேல எந்த தப்புமே இல்ல. நானே தான் வேணும்னே பிரச்சனை செய்ய வந்தேன். அதனால தான் இந்த நிலைமையில வேலைக்கு போக முடியாம இருக்கேன். போதுமா? அப்படின்னு சொல்றாரு சுரேஷ். இல்லங்க, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? நான் வேணும்னா உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகட்டுமா? அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு? அங்கேயே வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்ப. உன்னுடைய பேச்ச இனி என்னால கேட்கவே முடியாது. கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நானே வேலைக்கு போயிருவேன். ஆனா நீ என்கிட்ட பேசவே வேண்டாம். எனக்கு சரியாயிருச்சா? அப்படின்னு கேட்கவும் வேண்டாம். என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ மட்டும் சந்தோஷமா பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். ஆனா நான் வந்து சந்தோஷமா பேசும்போது நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட. அப்படிதானே? தங்கராஜ் மாமா பேச்ச கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நல்லா அனுபவிக்கிறேன். போதுமா? உன்கிட்ட தான் நான் பேசவே இல்லையே. நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுற? அப்படின்னு சுரேஷ் ரொம்ப கோவமா பேசுறாரு. இல்லங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வந்து பேசுறேன். உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா சொல்லுங்க. நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம். எனக்காக நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம். எனக்காக நீ எந்த வேலையும் செய்யவே வேண்டாம். அப்புறம் நீ என்கிட்ட கேள்வி கேட்ப. தேவையே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த ரேவதி சொல்றாங்க, என்ன சுரேஷு? ஏன் இப்படிலாம் பேசுற? அழகுமதி சரியா சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காம உன்னை பத்தி தான் யோசிக்கிறாங்க. தெரியுமா சுரேஷு? அவங்க வேணும்னே இப்படிலாம் செய்யல. நீயும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்பதான் பிரச்சனையெல்லாம் சரியா இருக்கு. இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீ தான் தேவையில்லாம தங்கராஜ் பேச்சை கேட்டு சந்தோஷமா அழகுமதி கிட்ட பேச போறேன்னு கிளம்பி போயிருக்க. ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா, மெதுவா பேசியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நீ முதல்ல அழகுமதியை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையை சந்தோஷமா நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி அக்கா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்களா? இல்ல அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்களான்னு கேட்கும்போது, சுரேஷு, எனக்கு நீயும் முக்கியம் சுரேஷு. அதே மாதிரி அழகுமதியோட வாழ்க்கையும் முக்கியம். அதனால தான் உங்க 2 பேருக்காகவும் பேசிட்டு இருக்கேன். சுரேஷு, நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ யார் பேச்சையும் கேட்காத. உன்னுடைய வாழ்க்கைய நீ தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மெதுவா பேசுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நிம்மதியா பேசி உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கோங்க. ஆனா, இப்ப தேவையில்லாம அழகுமதிய புரிஞ்சுக்காம பேசாத. நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு அழகுமதி சாப்பிடாம இருக்கா. நீ வா சுரேஷு, சாப்பிட வா சுரேஷு அப்படின்னு ரேவதி கூப்பிடும்போது, ரேவதி அக்கா, அழகுமதி பேசுறதெல்லாம் கேட்டு உண்மைன்னு நம்புறீங்களா? அக்கா, வீட்ல இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. நான் கேள்வி கேட்டா போதும் பேச ஆரம்பிச்சிருவா. என்னால இனி பொறுமையா இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு நான் மட்டும்தான் போக போறேன். அழகுமதி அங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷு, இப்படிலாம் பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது சுரேஷு. உனக்கு தெரியும். அழகுமதி ஏற்கனவே நீ செஞ்ச பிரச்சனையால உன்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து உனக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. உனக்கு உன்னுடைய வேலை முக்கியம்னா அமைதியா இரு. பிரச்சனை செய்யாத. அழகுமதி பேச்ச கேளு. அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு ரேவதி பேசிட்டு போறாங்க. உடனே சுரேஷ் ரொம்ப கோவமா, என்ன அழகுமதி, ரேவதி அக்கா சப்போர்ட் பண்றதால என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறியா? இப்பவும் சொல்றேன், நீ என்னுடைய வேலைக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைச்சேன்னா பொறுமையாவே இருக்க மாட்டேன். நீ வேணும்னே என் ஆஃபீஸ்க்கு வந்து நீ பேசின பேச்சால அங்க வேலை பார்க்குற எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். மறுபடியும் இப்படி ஒரு வேலை செஞ்சேன்னா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீ செஞ்ச பிரச்சனையால தான் கஷ்டப்படுறேன். இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவமா பேசும்போது அங்கேருந்து அழகுமதி கிளம்புறாங்க. தன்னுடைய ரூமுக்கு வந்த அழகுமதி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பதான் சுரேஷ் யோசிக்கிறாரு, நானும் அழகுமதியை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். அழகுமதி சரியா சாப்பிடாம என்னை பத்தி யோசிக்கிறதா ரேவதி அக்கா சொல்லும்போதே கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும். என்ன செய்யறது, ரேவதி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாளே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாரு சுரேஷ். சுரேஷ் கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறது? உண்மையாவே சுரேஷ் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது. நான் வந்து இந்த கல்யாணமே வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் சுரேஷ் வீட்டில் மருமகளா, பொறுப்பான மருமகளா எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும், சுரேஷை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ராஜலக்ஷ்மியும் ராகவன் மாமாவும் பேசுகிற பேச்சால், தேவையில்லாமல் செய்கிற பிரச்சனையால் சுரேஷை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல.
சுரேஷ் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க அழகுமதி. ராகவனும் ராஜலக்ஷ்மியும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் மலர்கிட்ட சொல்கிறாங்க, மலரு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம், நீ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் மலருக்கு ஃபோன் வருது. இங்கே மலரோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. மலரு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சந்தோஷமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய தம்பிக்கு வேலை கிடச்சிருக்கு மலரு, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், உன்னை பார்க்கறதுக்காக தான் வரோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா எங்கள் வீட்டுக்கா வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மலரு இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் பேசுகிறியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷமான உண்மையை சொல்லியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு வேலை கிடைக்கணும்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மலரு யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. என் தம்பிக்கு வேலை கிடச்சிருக்கு அத்தை, அதான் அம்மாவும் தம்பியும் என்னை பார்க்கறதுக்காக வராங்கன்னு சொல்லும்போது, அதான் ஃபோனில் பேசிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. இல்லை அத்தை, என் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதான் என்னை பார்த்து பேசிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க, ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராங்களா அத்தை அப்படின்னு சொல்லும்போது, சரி மலரு நீ உங்கள் அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் பேசிட்டு சீக்கிரமாக உன் வேலையை பாரு, நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க, என் அம்மா வந்தால் பேசலாமேன்னு சொல்லும்போது, எதுக்கு உங்கள் அம்மாவும் தம்பியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வந்தாங்கன்னா இந்த உண்மை தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா எங்களை தானே கேள்வி கேட்பாங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் மலரோட அம்மாவும் மலரோட தம்பியும் வராங்க. வந்த உடனே ராகவன் சொல்கிறாங்க, இதுக்கு தான் ராஜலக்ஷ்மி சொன்னேன் சீக்கிரமாக கிளம்புன்னு, நீ என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லைங்க கோயிலுக்கு போகிறோம், சொந்தக்காரங்களாம் வராங்க, அதான் நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சம்மந்தி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மலரோட அம்மா. சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மந்தி ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, என் பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு, நல்ல வேலை கிடச்சிருக்கு, படிச்சுட்டு இத்தனை நாள் வந்து எங்கேயும் வேலைக்கு போகாமல் இருந்தான், இப்போ அவன் நினச்ச மாதிரியே பெரிய வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது, உடனே ராகவன் சொல்கிறாங்க, என் பசங்க எல்லாரும் முன்னாடியே வேலைக்கு போயிட்டாங்க, ஆனால் இப்போ தான் உங்கள் பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு, ஆனால் இதுக்கே இவ்வளோ சந்தோஷப்பட்டா எப்படி, நாங்கள் இந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் மலர்கிட்ட தானே பேச வந்தீங்க, மலர்கிட்ட பேசிட்டு உடனே இங்கேருந்து கிளம்புங்க, தங்கராஜ் மாப்பிள்ளை வந்தால் எங்ககிட்ட தான் கேள்வி கேட்பாரு, அப்புறம் நாங்கள் தான் பதில் சொல்லணும், நீங்கள் தான் ஃபோன்லேயே பேசிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மலரோட தம்பி சொல்கிறாங்க, இல்லை மாமா அக்கா கிட்ட பேசணும், ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன், ஏன்னா எனக்கு பெரிய வேலை கிடச்சிருக்கு, நான் நல்லா சம்பாதிக்க போகிறேன், என் அம்மாவையும் அக்காவையும் நல்லபடியாக பார்த்துப்பேன், இதை வந்து நான் என் அக்கா கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, சீக்கிரமாக பேசிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, ராஜலக்ஷ்மி இப்போயாவது கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம், அப்படி என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போமே, இல்லை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம கவனிக்க வேண்டாமா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு பேசுகிறாங்க ராஜலக்ஷ்மி. அந்த சமயம் தன்னுடைய ரூமுக்கு தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க. தன்னுடைய தம்பிக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க மலர். உடனே ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மலர். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராஜலக்ஷ்மி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. மலருக்கு வேறு வேலையே இல்லை, நான் காஃபி கேட்டால் உடனே நிறைய கேள்வி கேட்பா, ஆனால் இப்போ தன்னுடைய அம்மாவும் தம்பியும் வந்திருக்காங்கன்னு மலர் அவங்கள ரொம்பவே நல்லா கவனிக்கிறாளே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு இவங்க எதுக்கு வரணும், வந்த உடனே சம்மந்தின்னு வேற கூப்பிடுறாங்க, இவங்க என் சம்மந்தியே கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், அப்புறம் தங்கராஜ் மாப்பிள்ளை எங்ககிட்ட பேசவே மாட்டார், இவங்க எதுக்கு என் வீட்டுக்கு வரணும், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புவாங்கன்னு நினச்சேன், இவ்வளோ நேரம் மலர்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நகையெல்லாம் பார்க்குறாங்க. அந்த சமயம் அங்கே வந்து ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, இங்கே தாங்க நகையெல்லாம் வச்சுருந்தேன், ஆனால் அந்த நகை இப்போ இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜலக்ஷ்மி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பேசுகிற, இதுக்கு தான் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன், என் பேச்சை நீ கேட்கவே மாட்ட, இப்போ பாரு நகை எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க, நீ தானே நகையை வச்சுருந்த, மலர்கிட்ட முதல்ல கேளு அப்படின்னு சொல்லும்போது, மலரு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அத்தை என்ன அத்தை அப்படின்னு சொல்லும்போது, காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. மலரு இங்கே தான் நகையெல்லாம் எடுத்து வச்சேன், இப்போ அந்த நகை இல்லை மலரு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை உங்களுடைய நகையை நீங்கள் தானே கவனமாக பார்த்துக்கணும், என்கிட்ட கேட்குறீங்க, நான் அந்த நகையெல்லாம் பார்க்கவே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லும்போது, மலரு பொய் சொல்லாத மலரு, உங்கள் அம்மாவும் தம்பியும் இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என் நகையெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டியா, இல்லை அவங்க இதுக்காக தான் வந்தாங்களா மலரு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன பேசுகிறீங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க அத்தை, உங்கள் நகையை என் அம்மா கிட்ட கொடுக்கணுமா, எதுக்கு அத்தை, என் தம்பிக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக என்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க, ஆனால்
அவங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும். ஆனால் இப்படி இல்லாமல் பேசுவீங்க? எதுக்கு அத்தை உங்கள் நகையை என் அம்மா கிட்ட கொடுக்கணும்? என் தம்பியும் அப்படிலாம் செய்ய மாட்டான் அத்தை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. அவங்க தான் பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அந்த பையெல்லாம் கொண்டு வர சொல்லு, என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை எனக்காகவும் உங்கள் பையன் பாக்கியராஜ்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அவங்க ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அத்தை, பூ வாங்கிட்டு வந்தாங்க அத்தை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. அவங்கள கூப்பிடு, நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை உண்மையாகவே உங்கள் நகையை நான் பார்க்கவும் இல்லை, என் அம்மா கிட்ட அந்த நகையை கொடுக்கவும் இல்லை. நாங்கள் அப்படிலாம் செய்யவே இல்லை அத்தை. நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. எங்கள் அம்மா என்கிட்ட இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, நீ அமைதியா இரு மலரு. எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? எனக்கு இப்போ தான் புரியுது. எதுக்காக உங்கள் அம்மாவையும் தம்பியவும் நீ வர வச்சேன்னு புரியுது. இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுறியா? முதல்ல அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது மலரோட அம்மாவும் மலரோட தம்பியும் அங்கே வராங்க. சம்மந்தி என்னாச்சு மலர், என்னாச்சு மலர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மலர் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு மலரு, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தது இங்கே வந்து ராஜலக்ஷ்மிக்கு ஒரு ராகவனுக்கும் பிடிக்கலையா? அதனால தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்களா அப்படின்னு மலரோட அம்மா கேள்வி கேட்குறாங்க. அப்படிலாம் பேசியிருந்தா பரவாயில்லையே. ராஜலக்ஷ்மி அத்தையோட நகையை நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க, அந்த நகையை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்ததுலேருந்து என்னுடைய ரூமில் தான் இருந்து பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. தேவையில்லாமல் இப்படிலாம் செய்கிறாங்களேன்னு நினச்சி பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஆமாம், நீங்கள் கொண்டு வந்த அந்த பையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. அந்த பையில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்னுடைய நகை மட்டும் அந்த பையில் இருந்தால் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். என் பையன் சுரேஷை இப்போவே வர சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்கும் சரியான பதில் கொடுப்பேன். அப்புறம் நீங்கள் எல்லாம் வெளியில் வரவே முடியாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னு இப்போ தானே புரியுது. என்னவோ உங்கள் பையனுக்கு பெருசாக வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் என்னுடைய நகையை மலர் உங்ககிட்ட தான் எடுத்து கொடுத்துருக்கான்னு இப்போ தானே புரியுது அப்படின்னு மலரோட அம்மா வச்சுருந்த அந்த பையை வாங்குறாங்க. அந்த பையில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. மலருக்காக கொண்டு வந்த ஸ்வீட்டெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ராஜலக்ஷ்மியோட நகை இல்லைன்னு கவனிக்கிறாங்க. உடனே ராகவன் சொல்கிறாங்க, என்ன ராஜலக்ஷ்மி, உன்னுடைய நகை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இங்கே மலரு நம்மளை ஏமாத்துறா, பொய் சொல்கிறா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அத்தை போதும் அத்தை, இப்படி தான் அழகுமதி எந்த தப்பும் செய்யலை. இப்படி தான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசுனீங்க. அழுதுகிட்டே நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டாங்க அவங்க. அப்புறம் அழகுமதி பேச்சை கேட்காம இப்போ அழகுமதிக்கும் சுரேஷ்க்கும் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இப்போவும் நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம், நீங்கள் தான் அத்தை பொய் சொல்கிறீங்க. உங்கள் நகையை நான் பார்க்கவும் இல்லை, எங்கள் அம்மா வந்த உடனே அந்த நகையை எடுத்து கொடுக்கவும் இல்லை. எங்களுக்கு அப்படி எந்த அவசியமும் இல்லை. உங்கள் நகையை நான் எதுக்காக எடுக்கணும்? அத்தை, இந்த வீட்டு மருமகளாக இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன். என் பேச்சை கேட்காம என்னை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுகிறீங்களே, அசிங்கமாக இல்லை? என் தம்பி இப்போ தான் வேலை கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக சொல்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தான். ஆனால் அதுவும் உங்களுக்கு பிடிக்கல. உடனே எங்கள் அம்மாவும் தம்பியும் வந்த உடனே என்ன செய்யலான்னு பார்த்து இப்படிலாம் பேசுகிறீங்க. அவங்க எதுக்காக உங்கள் நகையை எடுக்கணும்? அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்களே அத்தை, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்களா? இல்லை வேணும்னே இப்படிலாம் பேசினாதான் என் வீட்டிலேருந்து யாருமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்கன்றதுக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு மலர் கேள்வி கேட்குறாங்க. மலர், என்னுடைய நகை இங்கே இல்லை, அதனால தான் கேள்வி கேட்டேன். ஆனால் உண்மையாகவே எனக்கு இன்னும் உன்னுடைய தம்பி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. என்ன, உன்னுடைய தம்பிக்கு வேலை கிடைக்கணுன்றதுக்காக இந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டியா? எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன அத்தை, இப்போ தான் என் அம்மா கிட்ட கேள்வி கேட்டீங்க, என் தம்பிக்கிட்டேயும் கேள்வி கேட்குறீங்க, இதெல்லாம் சரியில்லை அத்தை. உங்கள் நகையை நீங்கள் எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க மலர். இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் ராஜலக்ஷ்மியோட ரூமுக்கு வராங்க. எல்லா இடத்துலையும் அந்த நகையை தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் புரியுது, நகையை கவனமாக ராஜலக்ஷ்மி எடுத்து வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் இந்த உண்மையை சொல்லாமல் எப்படியாவது மலர் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏளனமாக பேசணும், பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்றத மலர் புரிஞ்சுக்கிறாங்க. அத்தை, இது யாருடைய நகை அப்படின்னு கேட்குறாங்க. ராஜலக்ஷ்மி, இந்த நகை தானே இல்லைன்னு பேசிகிட்டு இருந்த, இந்த நகையெல்லாம் இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். இல்லைங்க, நான் தான் கொஞ்சம் கவனமே இல்லாமல் இருந்துட்டேன். அப்போ இந்த நகை நம்ம ரூமில் தான் இருந்திருக்கா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி ராஜலக்ஷ்மி கேட்கும்போது மலர் சொல்கிறாங்க, ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க அத்தை. எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும். என் தம்பி மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்கல்ல. நகையை கவனமாக எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த நகை எங்கே போச்சுன்னு தெரியல, நீ தான் தேடி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நகையை எடுத்து உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டியான்னு கேட்குறீங்களே அத்தை, இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்களான்னு எனக்கு இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், இப்போ என்ன,
இதனால் பிரச்சனை செய்யணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தெரியாமல் பேசல அத்தை, ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசியிருக்கீங்க. உங்கள் வீட்டு மருமகளாக இருந்து உங்கள் பேச்சை கேட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுத்ததுக்கு என் வீட்டில் உள்ள எல்லாரையும் இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க. இனியும் நான் உங்கள் வீட்டில் இருக்கணுமா? உங்கள் பையன் பாக்கியராஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டார், நீங்கள் வேணும்னே எங்களை கேள்வி கேட்பீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக வேற இருக்கணுமா? போதும் அத்தை, இனி உங்கள் பேச்சை கேட்க முடியாது. என்னைக்கு என் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏளனமாக பேசணும், இப்படி பிரச்சனை செய்யணும், இதில் இந்த நகையை நாங்கள் தான் எடுத்தோன்னு நீங்கள் போலீஸ்கிட்ட வேற உதவி கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நகையை நீங்கள் தான் எடுத்து வச்சுருக்கீங்க, ரொம்ப கவனமாக எடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் என்னுடைய நகை இல்லைன்னு வேற பொய் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி பொய் சொன்னதால தான் சுரேஷும் அழகுமதியும் பிரிஞ்சிருக்காங்க. சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சிக்காம இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறான் சுரேஷ். இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான். என்னைக்கு பொறுப்பாக நீங்கள் எங்களை நல்லபடியாக கவனிக்க போகிறீங்கன்னு தெரியல. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையும் இல்லை. உங்கள் பேச்சை கேட்டதுக்கு நானும் என் வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா அனுபவிக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை தேவையில்லாமல் பேசுகிறீங்க, இப்படிலாம் பிரச்சனை செய்கிறீங்க. நீங்கள் என்னைக்கு இப்படி தான் பேசுவீங்கன்னு தெரியும். உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுனதெல்லாம் சரியில்லை. இப்போவாது என் அம்மாவை பற்றியும் தம்பியை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாத்த, நீங்கள் தானே தேவையில்லாமல் பேசுனீங்க. இதே எங்கள் நகையை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்களா? எவ்வளோ பேசியிருப்பீங்க, எவ்வளோ கேள்வி கேட்பீங்க. ஆனால் நாங்கள் அப்படிலாம் பேசலையே. என் அம்மா இப்போ வரைக்கும் நீங்கள் பேசுனதெல்லாம் நினச்சி மனசு வேதனைப்படுறாங்க. அப்போ நீங்கள் என் அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்ல. உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வந்துட்டா என் அம்மாவும் தம்பியும் என்னை பார்க்க வரக்கூடாதா? அப்படியே வந்தாலும் இப்படி தான் பேசி பிரச்சனை செய்வீங்களா? அப்புறம் எதுக்கு உங்கள் வீட்டில் நான் இருக்கணும்? நானும் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு என் குடும்பத்தை பார்த்துப்பேன்ல. உங்கள் வீட்டில் இருந்தால் இப்படி தான் பிரச்சனை செய்வீங்க. அம்மா, நான் நம்ம வீட்டுக்கே வரேன்னு சொல்லும்போது, மலரு என்ன பேசுகிற? ஒரு பக்கம் பாக்கியராஜ் என்னை புரிஞ்சுக்காம ராஜலக்ஷ்மி அத்தைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் என் தம்பி எவ்வளோ சந்தோஷமாக தனக்கு வேலை கிடச்சிருச்சுன்ற உண்மையை சொல்கிறதுக்காக என் வீட்டுக்கு வந்தான். ஆனால் இப்போ ராஜலக்ஷ்மி அத்தை செஞ்ச பிரச்சனையால் என் தம்பியும் என் அம்மாவும் இவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு இந்த வீட்டிலையே மருமகளாக இருக்கணுமா? எந்த அவசியமும் இல்லையே. இந்த வீட்டில் மருமகளாக இருந்து கஷ்டப்படுறத விட என் அம்மா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு என் அம்மா வீட்டிலே இருந்துடலாமே. என்னாலையும் சம்பாதிக்க முடியும். அப்போ என் அம்மா சந்தோஷப்படுவாங்க. இந்த வீட்டுக்கு வரணும், என்னை பார்க்கணுன்னு நினச்சாலே எங்கள் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏளனமாக பேசுகிறாங்க. இனி இப்படிலாம் நடக்கவே கூடாது. அப்படின்னா நான் இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே கூடாது. அழகுமதி குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம். அழகுமதியை ராஜலக்ஷ்மி புரிஞ்சுக்கிட்டாதான் என்னையும் புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் இந்த வீட்டு மருமகளாக இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். எங்கள் அம்மா கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க மாட்டீங்கல்ல, அப்போ நானும் இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா கூடவே எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, எப்படி மலரு, உங்கள் அம்மா கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நேரம் பேசுனீங்க? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் பேசுனீங்க, பிரச்சனை செஞ்சீங்க. என் அம்மாவையும் என் தம்பியவும் கேள்வி கேட்டீங்கல்ல, அவங்க எந்த தப்பும் செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டீங்கல்ல, அப்போ மன்னிப்பு கேட்க மட்டும் தெரியாதா? மன்னிப்பு கேட்டால் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லையா இப்போவே நான் கிளம்பிடுவேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. ஏதோ தெரியாமல் இந்த நகையை உங்கள் அம்மா எடுத்துட்டாங்களான்னு கேட்டேன், அதுக்காக இப்படிலாம் பேசுவியா? அதெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. உங்கள் அம்மா என் சம்மந்தியே கிடையாது. அவங்கள நான் மன்னிப்பு கேட்குறது, அவங்கக்கிட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நானும் உங்கள் பேச்சை கேட்க முடியாது. உங்களுக்காக வீட்டில் இருக்க வேலையை செய்ய முடியாது. உங்கள் பேச்சை கேட்டுட்டு இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியாது. பாக்கியராஜ் வரட்டும், நடந்த உண்மையை சொல்லுங்க. பாக்கியராஜ் கண்டிப்பாக என்னை பார்க்கறதுக்காக வருவார். ஆனால் பாக்கியராஜ் பேசினாலும் நான் மனசு மாறவே மாட்டேன். எனக்கு என் அம்மாவும் தம்பியும் தான் முக்கியம். என்னைக்கு என் அம்மாவையும் தம்பியவும் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக நான் வரேன். இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் செஞ்ச இந்த வேலையை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, ஆனால் நாங்கள் பொறுமையாக இருக்கணுமா? அம்மா, நம்ம வீட்டுக்கே போகலாமா? நீங்கள் எதுக்குமா இங்கே வரணும்? இவங்க பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைம்மா. நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். தம்பிக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களே, சீக்கிரமா நானும் வேலைக்கு போவேன், நம்ம குடும்பத்தை பார்த்துப்பேன்னு சொல்லும்போது, வேண்டாம் மலரு, நீ இங்கேயே இருன்னு சொல்கிறாங்க. எதுக்குமா? உங்களை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுகிறாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குமா நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
தன்னுடைய அம்மாவையும் தம்பியவும் கூப்பிட்டுட்டு மலர் உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. மலர் பேசுனதெல்லாம் கேட்டு இங்க ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. என்ன மலர் இப்படிலாம் பேசுறா? நான் தான் தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சுட்டேன். மலர் எதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு பாக்யராஜ் வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட கேள்வி கேட்டா என்ன சொல்றது? கண்டிப்பா பாக்யராஜ் மலருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பாக்யராஜ் என்கிட்ட தானே கேள்வி கேட்பான். மலர் தன்னுடைய அம்மாவுக்காகவும் தம்பிக்காகவும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு யோசிக்கவே இல்லை. இப்போ மலர் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் இனி நான் தான் பார்க்கணுமா? மலர் கண்டிப்பா என் பேச்சை கேட்டு இந்த வீட்டுக்கு வரவும் மாட்டா. என்ன செய்யறது? மலர் இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு மலர் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க ராஜலட்சுமி.